ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு அரசுவை அரிசல். வாங்க சவுத் இண்டியன் ஸ்டைல் கொசாம்பரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சாலட் ரெசிபிங்க. இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இது வந்து மெயின் கோர்ஸ்லேயும் சாப்பிடுவாங்க, சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துப்பாங்க. இதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காவை வந்து தோல் சீவி க்யூப் சைஸில் நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு அரை கேரட்டை இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மூங் தால் இருக்குது இல்லையா, அதாவது மஞ்சள் பாசிப்பயிறு இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம வந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்துக்கலாம். பச்சையாகவே எடுத்துக்கலாம். அதாவது 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது தண்ணி நிறுத்திட்டு அதை வந்து சேர்த்துக்கணும். இதோட ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன், ஹாஃப் லெமன் டு ஒரு அதுலேயும் பாதி லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். ஒரு வெள்ளரிக்காய் தான் சேர்த்துருக்குறேன். நம்ம குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் நம்ம வந்து ஒரே டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம். வேணும்னா இஞ்சி வந்து நம்ம நீலவாக்கிலையோ இல்லை பொடியாவோ நறுக்கி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கலை. இதில் காஞ்ச மிளகாவையும் 2 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளித்து இதில் எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு எம்மியான சாலட் சவுத் இண்டியன் கொசாம்பரி ரெடி ஆகிடுச்சுங்க. இது டயட் இருக்கவங்க எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.